வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எல்லோருக்குமே எப்போதுமே சொல்கிறது தான், எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப சுபமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதோட வந்து உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன இருக்கும் அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ஒரு 90% பர்ஃபெக்டாக வருங்கிறது வந்து எந்தவித மாற்றமும் இல்லை, இது வந்து பர்ஃபெக்டாக வருங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, முக்கியமான ஒரு விஷயம், எல்லோருக்குமே தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுங்க. பொங்கல் பொங்குற மாதிரி வாழ்வில் வந்து பெரிய செல்வ வளங்கள் பொங்கி வழிஞ்சு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மனதார வந்து பிரார்த்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ராசியாதிபதி வந்து 9ல் இருக்காருங்க, அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் போயிட்டுருக்கார். ஸோ அப்போ என்ன மாதிரி இருக்கும்? ஸோ 8ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இது வந்து கணவன் மனைவிக்கின்ற வந்து தேவையில்லாத சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள், அப்பாக்கும் உங்களுக்குமே வந்து நிறைய கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள், ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு வாரம் தான், அதுக்காக சுக்கரம் அதவங்க போயிடுச்சுன்னா ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வராது. பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு மனசலனங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா 1 8ஆம் தேதி 9 இருந்தாலே அப்பாவுக்கு உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் பண்ணி கொடுக்கணும். இது எல்லாருக்குமே கொடுக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து ஜென்ரலாக யாருக்கு கொடுக்கும்னா, மேஷ லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு தான் ஆகும் முடியும். மற்றவங்களும் அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஸோ மற்றவங்களும் ஒரு 10% தான். மற்றவங்க யாருக்கு தசா புத்தினா அவங்களுக்கு 90% நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் இருந்து பார்த்து பேசணும். ஸோ எப்படி பேசணும்? ஏன்னா 2 8 வந்து ஏதாச்சும் வார்த்தை விடுறது, வாய் தகராறு ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு வந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள், வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து வேலையில் வந்து ஏதாச்சும் சின்ன சின்ன ஒரு டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதனால் வந்து வாக்குவாதத்தால் ஒரு விரோதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த வேலையிலையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. ஏன்னா வந்து 6ஆம் அதிபதியிலே 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது ஏதாச்சும் எடுத்து பேசிடுவோம், பாஸ்கிட்ட பேசுவதில் கூட வேலை செய்ய வேண்டிய சண்டை சச்சரவு ஏதாச்சும் ஒன்று வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிற ஒரு காலகட்டங்க. அவளை பற்றி எவ்வளோச்சும் போட்டு கொடுக்குற வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் தான் இது மேஜராக நடக்கும். ஸோ மற்றவங்களுக்குலாம் ஒன்றும், ஏன்னா சுக்கிரன் வந்து புதனுடைய சாரத்தில் போகுது, அது 3 6ஆம் அதிபதினும் போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி போட்டு கொடுக்குறது, பின்னாடி போடுறது, பின்னாடி வந்து உங்களை பற்றி ஏதாவது தரக்குறைவாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக. இது வந்து சுக்கிர தசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க மேஷ லக்னமாக இருந்தால் தான் இது இருக்கும். மற்றவங்களாம் இதை பற்றி கவலையே பட வேணாம். ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய சாரத்தில் 9ல் இருக்கும்போது 3 6 9 நிறைய பிரயாணங்கள் இருக்கும். பிரயாணங்கள் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த கேது வந்து 6ஆம் அதிபதியாக வந்து 6ல் உட்காந்துருக்கார். ஸோ அதோடைய கூடவே வந்து பார்த்திங்கன்னா புதனும் கேதுவும் இருக்கும்போது ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா அந்த வேலையில் வந்து சின்ன மன உளைச்சல், டென்ஷன், ஐயோ இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு தெரியலையே, ஒரே படபடப்பாக இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த படப்பிடிப்பை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம நினைக்கிற வேகத்தை எதுவும் நடக்கலையோ அப்படிங்கிற வேலையில் ஒரு சின்ன ஒரு பதட்டத்தையோ ஒரு மனபயத்தையோ உருவாக்கும். பிரார்த்தனை பண்ணுங்கள் நரசிம்மர். ஸோ நரசிம்மர் வந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு மேஜராக நடக்கணும் போது, யாருக்கெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களும் தான் மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் இதை பற்றி கவலையே படணுங்க, ஹாப்பியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்? நிறைய பணம் இருக்கும். வாரத்தின் முற்பகுதியில் ரொம்ப சந்தோஷமாக, குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் வந்து ஃபேமிலியோடு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். முற்பகுதியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வீடு வாசல் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன ஒரு புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் அம்மா கிட்ட வந்து சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. ஸோ எல்லாமே வந்து சின்ன சின்ன கூடல்கள் இருக்கிறதான வாழ்க்கை. அது அம்மாவாக இருக்கட்டும், கொண்டாடிடுறோம், யாராவது ஒரு சின்ன சண்டை இருக்கும். டெய்லி வந்து ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்வீட் திகட்டுங்கிற மாதிரி டெய்லி சந்தோஷமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஸோ அதுதான் வாழ்க்கை. ஸோ அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, யாரெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்த நடக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்லா இருக்கும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை பற்றிலாம் கவலையில் சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்கும். ஏதாச்சும் ஃபேமிலி சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். சில பேருக்கு வந்து வீடு வாசலால் வந்து நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்கும். மற்றவங்களாம் வந்து இதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. 5ஆம் அதிபதி சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
10ல் இருக்கார். ஸோ 5, 10 கொஞ்சம் தொழிலில் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா வந்து 5க்கு 10 குழந்தைகள் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறது எல்லாமே நம்ம வந்து தவிர்க்க முடியாது ஒன்று. ஸோ கொஞ்சம் கவர்மெண்ட் செக்டார் இந்த மாதிரி விஷயங்கள், தொழிலை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து 10ஆம் அதிபதி 5னும் கொஞ்சம் வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ஸோ கொஞ்சம் மன உளைச்சல் இந்த மாதம் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள். அதுவும் பசங்க விஷயங்களையும் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கருத்து பேதங்கள், வாக்குவாதங்களாக பசங்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். இது எவ்வளோ நாள் இருக்கணுமோ, இந்த மாதம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. முதல்ல வந்து கொஞ்சம் நாள் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சிரமப்படி இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லையும் தொழிலையும் வந்து மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் தான் இது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் இருக்கும். யாரெல்லாம் வந்து மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும், நிறைய கேள்விகள் கேட்கப்படும். ஸோ வேலை செய்கிற இடங்களில் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. கடன் சம்மந்தமான விஷயம், சில கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்னடா அது கடன் வாங்குற மாதிரி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய கருத்து பேதங்கள், சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 7, 8 வந்து கொஞ்சம் அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து ஒரு மனபேதங்கள், பொருளாதார ரீதியில் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கொடுத்துருங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் புதனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய கருத்து பேதங்கள், தேவையில்லாத ஒரு விஷயத்தை வாக்குவாதம் பண்ணுறது, ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு. கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 1, 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு ரொம்ப ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கு நடுவுலையும் வந்து கொஞ்சம் கருத்து பேதங்கள், அப்பா சொன்னார், மாமனார் சொன்னார், இன்னும் இவங்களாம் எவனா உள்ள நுழைஞ்சு ஏதாச்சும் குட்டையை குழப்பறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்குலாம் வந்து இடம் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமான, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு ப்ரெஷர், ஒரு ஸ்ட்ரெஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது 8ஆம் அதிபதி 9ல் இருந்தாலே அந்த மாதிரி விஷயம் இருக்கும். கொஞ்சம் வந்து சலனங்கள் இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் தான் இது மேஜராக நடக்கும். 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது, குரு கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய ட்ராவல் இருக்கும். யாரெல்லாம் வந்து மேஷ லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ வேலை நிமித்தமாக நிறைய ட்ராவல், அங்கங்கே அலையிறது போகிறது, நிறைய அலைச்சல்களை கொடுத்துரும். ஸோ ஆனாலும் நிறைய வருமானம், நிறைய ஆன்மீக சுற்றுப்பயணம் நிறைய பேருக்கு வரும். நிறைய பேருக்கு வந்து ஒரு ப்ரெஷரில் வந்து நிறைய ஓடுவோம். ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி மேலே வந்துடுங்கிற ஒரு வெறியில் போவோம். ஸோ அதெல்லாமே ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். வயதானவர்களுக்கு ஒரு நல்ல ஆன்மீக சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து யார் வேணும்? மேஷ லக்னமாகிறது குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சனி. ஸோ 10ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்குலாம் வந்து நல்ல தொழில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள், பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ நிறைய லாபங்கள் வந்தாலும் அடுத்தடுத்த இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், மறைமுகமாக நிறைய அலைச்சல்கள். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நிறைய அலைச்சல் பண்ணி நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை எப்போதுமே சொல்கிற ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா என்றைக்குமே 12ல் ராகு, இன்னொரு விஷயம் தான் 12ல் ராகு இருக்கும்போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது புதனுடைய சாரத்தில் போகும்போது யாரெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு நிறைய ட்ராவல் இருக்கும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா வெளியூர், வெளிநாடு இந்த மாதிரி ட்ராவல் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கிடைக்குமான வெற்றிக்கான விஷயங்கள் ரொம்ப வேகமாக போவீங்க. ஸோ அதுக்கான அலைச்சல் இருக்குமான அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். நிறைய ட்ராவல் போயிட்டு எப்பா என்னடாது இப்படி இருக்கவேங்கிற ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக உருவாக்கிடுங்க. ஸோ அதனால் வந்து இது நமக்கு ஏற்றமான கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஏற்றம் தான். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும். மற்றவங்களும் இதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள்லாம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின் போது, எல்லோருமே வந்து ஒரு அஷ்டம சனியோ 7 சனியோன்னும் போது ஐயோயோ அப்படின்னு சொல்லி பயந்துடுறோம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம், அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா
இப்போ வந்து கடக லக்னத்துக்கு வந்து அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. 8ல் வந்து கும்பத்தில் போயிட்டுருக்கு சார், அஷ்டம சனி சார், ஒன்றும் ஆகாது சார் அப்படிலாம் கிடையாதுங்க. அது வந்து யாரை பாதிக்கணும் போது, யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து அவங்களுக்கு வந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் பாதிக்கும். மற்றவங்களெலாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. அதை வந்து முதல்ல வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த வாட்டி வந்து கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த வாட்டி ஒரு பெரிய ராஜயோகத்தை வந்து கொடுக்க போகுது இந்த அஷ்டம சனி. அது எப்படிங்கிறத தான் நான் இந்த வாட்டி சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ ஜூன் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏப்ரல் மேல வந்து குரு வந்து ரிஷபத்துக்கு வந்துடுவாருங்க. ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ரிஷபத்தில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து இங்கே வந்து சனி வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் போவாருங்க. ஸோ இந்த காலகட்டம் வந்து ஒரு பொன்னான காலகட்டங்க. அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ சதயத்தில் போயிட்டுருக்காரு, அதுக்கப்புறம் பூரட்டாதியில் போயிடுவார். ஸோ பூரட்டாதியில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குரு வந்து 11ல் போயிடுவார். ஸோ 8, 11ங்கிற ஒரு காலகட்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிங்க. அது மாதிரி ஒரு விபரீத ராஜயோகம் பார்க்கவே முடியாதுங்க. இவனுக்கு எங்கேருந்து பணம் வரும், எங்கேருந்து யார் ஹெல்ப் போடாது, தடார்னு இருக்கிற பிரச்சனைலாம் சால்வ் ஆகி திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் ஒரு தன வரவுகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க. அதனால் வந்து குருட்டாம்போக்கில் எனக்கு வந்து 7 சனி வந்துருச்சு, அஷ்டம சனி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓட அழுகுறது, இந்த 10ல் குரு வந்துருச்சு, ஐயோ 10ல் குரு வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னா வந்து பிளைண்டாக வந்து ராசி பலன்களை பார்த்து ஏமாறாதீங்க. ஏன்னா மேஜராக வந்து நடக்கிறதே வந்து உங்கள் தசா புத்தி வச்சு தான் நடக்கும். ஸோ அதை வந்து முதல்ல வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி தசா புத்திகள் மூலியமாக கால்குலேட் பண்ணி பார்த்து அது கோச்சாரத்தில் லிங்க் பண்ணும்போது தான் அது சூப்பராக. அதனால தான் வந்து நம்ம தசா புத்திகளை மெயினாக நம்ம வார ராசி பண்ணாலும் சொல்லிட்டு வரோங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வேறு யாரும் இந்த தசா புத்தியை வந்து மைண்ட்லேயே வச்சு, அதனால தான் சொன்னால் ராசிக்கு பார்க்குறதோ லக்னத்துக்கு பாருங்கன்னு சொல்கிறதும் அதுக்காகத்தான். ஸோ அதனால் வந்து இந்த அஷ்டம சனி, ஜென்மகுரு, 10ல் குரு வந்தால் தொழில் விட்டுட்டு ஓடிடுவான் அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, யாருக்காச்சும் இந்த இப்போது 8ல் சனி இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ 8ல் வந்து கடகத்தில் வந்து சனி இருக்குதுன்னு வச்சுக்கோமே, சில பேருக்கு ஜனனகால ஜாதகத்தில் ஓகேங்களா, ஜனனகால ஜாதகத்தில் இந்த சனி இப்போ ராகு ஸ்டாரில் போய்ட்டுருக்கல, அந்த ராகு வந்து மகரத்தில் 12ல் இருந்து வைங்களேன், இந்த சனி ஒன்றுமே பண்ணாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குது. ஒரு தசாநாதன் வந்து 12 நின்றுட்டாருன்னு வைங்க, ஒரு நட்சத்திர சாரநாதன் 12னாலும் அந்த அஷ்டம சனி ஒன்றுமே பண்ணாது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து லூப் ஹோல்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து 8ல் உள்ள கிரகம் வந்து டோட்டலாக வந்து என்ன பண்ணணும்னா பேராசேதம் உண்டு பண்ண முடியும், மற்றபடி ஒன்று நம்ம அதில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் போதும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஒரு தேர்ந்த ஜோதிடத்தில் வந்து கெட்ட காலம் வரும்போது வேறு என்ன ஃபீல்டில் போனால் நம்ம நல்லாயிருக்கும். இப்போ திசை வந்து ஒரு 8 கூடிய திசை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறது வந்து உங்களுடைய சார்ட்டில் வந்து நிறைய சார்ட்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம எதில் போனால் நம்ம ஜெயிக்க முடியும், எந்த மாதிரி விஷயத்தில் போனால் வெளியில் வர முடியுங்கிறத வந்து நமக்கு கரெக்டாக கணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து எடுத்தோடனே நெகட்டிவாக வச்சுக்கிட்டு அழக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டிப் ஆஃப் தி வீக். அதனால் வந்து அஷ்டம சனி வந்திருக்கு, ஜென்ம சனி வந்திருக்கு, ஐயோ 10ல் குரு, இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். ஹாப்பியாக இருங்க. நல்ல விஷயங்களை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அதுக்கான ஆள் உங்கள்கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. நடக்கிறதுலாம் சூப்பராக இருக்கும். எல்லோருக்குமே மீண்டும் எனது இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுங்க. ஓகேங்களா, எல்லாமே ஹாப்பியாக இருப்போம்.